நான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி தப்பா சொல்லப் போறது இல்ல. இந்த மாதிரி மார்க்கெட்ல உள்ள நிறைய ப்ராடக்ட்ல என்ன உண்மை இருக்குன்னு சொல்லப் போறேன். இதை யூஸ் பண்ணா இந்த மாதிரி நம்ம ஸ்கின் க்ளோ ஆயிருமா? இதுக்கு பின்னாடி என்ன கிரேட்டஸ்ட் ட்ரிக் இருக்குன்னு சொல்றேன். இதை அப்ளை பண்ணிட்டு இவங்க சொல்ற மாதிரி 20 மினிட்ஸ்ல அந்த அளவுக்கு ஸ்கின் க்ளோ ஆகுதான்னு பாப்போமா? ஃபேஸ் வாஷ் பண்ற கேப்ல கிரேட்டஸ்ட் ட்ரிக்கை பத்தி சொல்றேன். இதுல பெருசா 24 கேரட் கோல்டுன்னு போட்டிருக்கே. அது என்னன்னா, ரீசெண்ட் டேஸ்ல மெனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல அவங்க ப்ராடக்ட்லயும் 24 கேரட் கோல்டு இருக்குன்னு கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரியல் 24 கேரட் கோல்டு ஸ்கின்ல அப்ளை பண்றதுனால எனி பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், 5 அன்டோல்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோல்டு நம்ம டீப் செல்ல ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதனால ஸ்கின்ல உள்ள சுருக்கம், தழும்பு, வேற ஏதாவது கோடு மார்க் மாதிரி இருந்தாலும் அதை கம்மி பண்ணி எங்க நம்ம ஃபேஸை காட்டும். ஆல்சோ ஸ்கின் ட்ரைனஸ் ரிமூவ் பண்ணி ஸ்கின் செல்ஸ்ல உள்ள கொலாஜன் லெவலை கம்மியாகாம பார்த்துக்கும். இதை விட ரொம்ப முக்கியமா மெலனின் உற்பத்தியை கம்மி பண்ணும். கோல்டில் நேச்சுரலாகவே ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஸ்கின்ல ஆக்சிஜனை என்ட்ரி பண்ணி செல்ஸை புதுப்பிக்கவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ தான் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராடக்ட்ல உள்ள ஒரு ட்விஸ்டே சொல்ல போகிறேன். சயின்டிஃபிக்கலி எந்த அமௌண்ட் ஆஃப் ரியல் கோல்டை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம்னு இப்போ வரைக்கும் ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் 2500 பிசி காலகட்டத்தில் கோல்டை இந்தியன், சைனீஸ் அண்ட் அரபிக் கண்ட்ரியில் ஆஸ்துமா, டயபெட்டிஸ், நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டருக்கு மெடிசனாக யூஸ் பண்ணாங்க. பட் கோல்டு ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்டானு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன பெனிஃபிட் எல்லாம் இருந்தாலும் ஷாக்கிங்லி அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லப்படுற பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு சயின்டிஃபிக்கலி எந்த எவிடன்ஸும் கிடையாது. எஸ், கோல்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குதான். பட் பல பியூட்டி ப்ராடக்டில் கொலிடல் கோல்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. கொலைடல் கோல்டு அப்படின்றது ஒரு நானோ பார்ட்டிகல் சொல்யூஷன். அதாவது நம்ம ஒரு தலைமுடிய 1 பில்லியன் மீட்டரை ஃப்ராக்ஷன் பண்ணால் வர்ற சைஸ் தான் 10 nm நானோ பார்ட்டிகல். இப்போ தெரியுதா இதில் என்ன அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்குன்னு? ஸோ கோல்டை விட இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் தான் அதிகம். அதுலேயும் முக்கியமாக கோல்டு சிம்மர். இதுதான் இந்த ப்ராடக்டில் க்ளோ எஃபெக்டை கொடுக்குது. சிம்மர்னா கிளிட்டரோட ஸ்மால் சைஸ் தான். கிளிட்டர்ல ஒரு வகையான பிளாஸ்டிக்கும் இருக்கு. இப்போ ரிமூவ் பண்ணா இந்த லைட் க்ளோ எஃபெக்ட் எதுல இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா?